வீட்டுல அம்மாவும் அப்பாவும் ஒரு மகனும் இருக்காங்க. இந்த வீட்டுல அந்த அப்பாவுக்கு பக்கவாதம் வந்தனால அவர் வந்து பேச மாட்டாரு. அப்படியே அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த அம்மா வந்து ஒரு ஆளு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வெளியே போறாங்க. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, நீங்க பணம் கட்டிருந்தீங்க தானே, அதோட டைம் வந்து முடிஞ்சு போச்சுமா, நாளைக்கு வந்து உங்களோட பணத்தை வாங்கிட்டு போங்க. ஆமா, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும், உங்களோட மகன் ஏன் கல்யாணம் பண்ற வயசுல இப்படி குடிச்சிட்டு ரோட்ல எல்லாம் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நாளைக்கு உங்களோட மகனை வர சொல்லுங்க, நான் உங்க மகனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா பாருங்க, கையில இருந்த துணியையும் கீழே போட்டு அழுதுகிட்டே அந்த பையன் பின்னாடியே போறாங்க. அப்படி போயிட்டு அந்த பையனை வந்து கூப்பிடுறாங்க. வா சாமி, ஒரு வாய் சோறு சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பையன் வரமாட்டேன்னு சொல்றான். அந்த அம்மாவும் பாவங்க புலம்பிக்கிட்டே நடந்து போறாங்க. எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அந்த பையனை காணா. அந்த பையன் பாத்தீங்கன்னா ரோட்லயே விழுந்து கிடக்குறான். பாவம் அந்த அம்மாவோட கால்ல செருப்பு அப்படியே ரோட்ல நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் கிட்ட போயிட்டு கெஞ்சி கூப்பிடுறாங்க. வா சாமி, வீட்டுக்கு போலாம், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற, எனக்கு இப்படியே செத்து போகலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்து சொல்றான், நீ போய் செத்து போனே. இதை கேட்டது அந்த அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டு நடந்து வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் வீட்டுக்கு வரான். வந்து உள்ள போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கேட்கறான், சோறு இருக்கா சோறு இருக்கான்னு. அப்ப அந்த அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் கிட்ட போயிட்டு கூப்பிடுறான். அந்த அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே இறந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் அப்பா கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். அந்த தாயை என்ன தங்க பண்ண, ஒரு பெத்த பிள்ளைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பிள்ளைய அப்படி சொல்லும் போது அந்த தாயால என்ன தங்க பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய மனசு வச்ச ஒருத்தர் அந்த பையன் கிட்ட வந்து சொல்றாரு, உங்க அம்மா உங்களுக்காக 2 லட்சம் பணம் சேர்த்து வச்சிருக்காங்க, இந்த அப்பா அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பையன் உள்ள போயிட்டு அவங்க அப்பாவை கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாவும் வந்து இறந்து போயிட்டு இருக்காரு.